ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சித்திரமே. பணத்தை சேமிக்க சிரமப்படுறீங்களா? ஒரு வருஷத்தில் 1,00,000 ரூபாய் சேமிக்க இலக்கை அடைய விரும்புகிறீங்களா? ஹவு டு சேவ் 1 lakh இன் ஜஸ்ட் 1 year. இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாகவும் அது எப்படி சேமிக்கணும்னு யுக்தியையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சேமிக்கலாம். பணம் சேமிக்கிறவங்களை நான் 4 வகையாக பிரிச்சிருக்கேன். அது என்னென்னா, பிடிவாத சேமிப்பாளர்கள், மிதமான சேமிப்பாளர்கள், கன்சர்வேட்டிவ் சேவர், தொடர் வருமானம் இல்லாதவர்கள், தொடக்க சேமிப்பாளர்கள் அப்படின்னு ஒரு 5 வகையாக நான் பிரிச்சிருக்கேன். ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நான் 1,00,000 ரூபா சேமிச்சுடுவேன்னு இருப்பவங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நாம் கிட்டத்தட்ட 8,333 ரூபா சேவிங் பண்ணால் தான் உங்களோட கோலை நாம் ரீச் பண்ண முடியும். மிதமான சேமிப்பாளர்கள் அப்படின்னா, மாதம் எவ்வளோ சேமிக்கிறனோ அந்த அமௌண்ட்டே இந்த மாதம் நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன், இது எனக்கு எந்த சேவிங்ஸ் டிஃப்ரெண்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறவங்க. கன்சர்வேட்டிவ் சேவர்ஸ்னால், தொடர்ச்சியாக எப்போவுமே சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போயும் என்னால் முடிஞ்ச வருமானத்துலேருந்து கொஞ்சமாக நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன். தொடர் வருமானம் இல்லாதவர்கள், இந்த மாதம் அதிகமான வருமானம் இருக்கலாம், ஒரு மாதம் வருமானம் கம்மியாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களும் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐடியாவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடக்க சேமிப்பாளர்கள், இப்போ தான் நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு சேவிங்ஸ்னால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பிடிவாத சேமிப்பாளர்கள், மாதம் நாம் 8,333 ரூபான்னு எடுத்து வைக்கணும். மாதம் என்னால் மாதம் எடுத்து வைக்க முடியல, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, டெய்லி நானால் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 192 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபா வரைக்கும் நம்ம டெய்லி சேவிங்ஸில் எடுத்து வச்சாதான் நம்மளால் 70,000 ரூபா நான் கோலை ரீச் பண்ண முடியும். இல்லை என்னால் வாரம் சேவிங்ஸ் பண்ணுறேன், வாரம் நான் சேவிங்ஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட இந்த 8,333 ரூபாவை ஒரு 4ஆல் டிவைட் பண்ணி அந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். வாரத்துக்கு நம்ம 2,000 ரூபா கிட்டத்தட்ட நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளால் 8,000 ரூபா வரைக்குமே கோலை ரீச் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாளைக்கு நம்ம தோராயமாக 192 ரூபா வச்சுப்போம். உங்களுக்கு டெய்லி காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் 100 ரூபான்னு அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சிடணும். அந்த பழக்கத்தை குறைச்சிக்கிட்டு மாதத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்குமே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த நம்ம டெய்லி நம்ம 100 ரூபான்னு எடுத்து வச்சோம்னா 36,500 ரூபா ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 300 ரூபா நாம் பண்ணுற 300 ரூபா சேவிங்ஸோட ப்ளஸ் 300 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்னா மாதம் 300 ரூபானா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,600 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது நம்மளால் கிட்டத்தட்ட 1,10,180 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம 1,00,000 ரூபாய்க்கு நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணோம், ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம எய்ன் பண்ணியிருக்கோம். என்னால் அவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, மாதம் சேமிக்கிற மாதிரி இந்த வருஷத்துக்கும் நான் சேமிக்க போகிறேன் நினைக்கிறவங்களுக்கு மாதம் நம்ம 5,556 ரூபா சேமிக்கணும். அந்த அமௌண்ட்டை நம்ம தொடர் இன்கம் வர்ற மாதிரி ஆர்டிலையோ அல்லது நிலையான வைப்பு, அதாவது எஃப்டிலையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வருஷத்துக்கு 6% 7% வரைக்கும் நமக்கு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம 12 மாதத்துக்கு மாதம் 5,556 ரூபா கட்டுறோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே நமக்கு 6,700 ரூபா கிடைக்கும். கிட்டத்தட்ட 1,06,700 ரூபா வரைக்குமே நாம் இதில் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டு, இல்லை எனக்கு நார்மலாக போதும், எனக்கு எந்த இதுலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க
ஆர்டி, எஃப்டி இது மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த இதில் பண்ணிக்கலாம். இது பேங்க்கில் பண்ணிங்கன்னா 1 வருஷம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த பணத்தை எடுக்க முடியும். நமக்கு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எடுக்க முடியாது. அதனால் நாம் பேங்க்கில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. கன்சர்வேட்டிவ் சேவர், பழமைவாத சேமிப்பாளர்கள். இப்படி மாதம் என்னால் ஒரு சின்ன அமௌண்ட் தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும். 5000 ரூபாயில் 8000 எதுவுமே என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது, அதோட பாதி தான் என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அதே ஒரு சக்ஸஸ் தான். சிறிய தொகையான 2778 ரூபா. இப்படி நம்ம படிப்படியாக அதிகரிக்கணும். அது எப்படி நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு 6 மாதம் நாம் 2788 ரூபா, அது கிட்டத்தட்ட 3000 ரூபா மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு நம்ம 3000 ரூபான்ட்டு எடுத்து சேவிங்ஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நாம் 16668 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம். அது அடுத்த 6 மாதத்துக்கு 3500 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 21000 ரூபா நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். 6 மாதத்துலேயே பாதி, ஒரு வருஷத்தில் பாதியில் கிட்டத்தட்ட நம்ம 37,668 ரூபா நம்ம ஒரு வருஷத்தில் நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். சதவீதத்தை ஒதுக்கணும். அதாவது தொடர் வருமானம் இல்லாதவங்க ஒவ்வொரு மாதமும் உங்களோட வருமானத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கணும். அதாவது குடும்ப வருமானம் 50,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம். ஒரு மாதம் கம்மியாக இருக்கும், ஒரு மாதம் கூடவாக இருக்கும். அதனால் அந்த மாதத்தோட வருமானத்துலேருந்து 10% 10% நம்ம சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது 50,000 இருக்கும்போது 5,000 ரூபாயும், 30,000 இருக்க 3,000 ரூபாயும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட நம்ம 4,000 ரூபாய் இப்படி நம்ம பண்ணும்போது 10% ஒதுக்கும்போது நம்மளால் மாதம் கிட்டத்தட்ட 4,000 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதில் நம்ம 48,000 ரூபா நாம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஆவரேஜாக நம்ம 4,000 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இதே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னாலும் இது 50,000 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். தொடக்க சேமிப்பாளர்கள், இப்போ தான் நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணீங்களா, ஃபஸ்ட்டு கம்மியான ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாதம் 1000 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்குமே ஒதுக்கி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுடைய சேமிப்பு பழக்கம் வளரும் போது தொகையும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நாம் நினைவில் வச்சுக்கணும் வேண்டியது, ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபா சேமிப்பது, தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது, பொறுமையாகவும் மற்றும் பொறுப்பாகவும் இருக்கணும். ஒரு வருஷத்தில் 1 லட்சத்தை சேமிப்பது சரியான உக்தியும் மற்றும் ஒழுக்கத்தையும் நமக்கு அடையக்கூடியதாக ரொம்ப உதவியாகவும் இருக்கும். உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அது போலவே சேமிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே வருமானத்தில் நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. ஒருத்தங்களால் 8,000 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும், ஒருத்தங்களால் 5,000 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும், ஒருத்தங்களால் 3,000 ரூபா, ஒருத்தங்களால் 4,000 ரூபா. ஒவ்வொருத்தவங்களோட வருமானம் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும் நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சேவிங்ஸ் எப்படி பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடை உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் சேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சித்திரமே.